எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் ஹோப் யூ வெல்டா. அண்ட் ஆஃப்டர் லாங் டைமுக்கு பிறகு ரிட்டர்ன் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது ஒரு ஒன் ஷாட் தான் நம்ம கூப்பிட்டேன். இந்த ஒன் ஷாட்டை பற்றி சொல்ல போனால் எண்டிங் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலை. பிகாஸ் ஸ்டில் ஐ எம் நாட் டிசைடட். அண்ட் போகிற போக்கில் போகலாம். அண்டு நம்மளோட ஜேகே வந்து மாஃபியா, தேவங்க வந்து ஒரு ஸ்கூல் பாய். அண்ட் ஏஜ் கேப்பும் கூட இந்த லவ் ஸ்டோரி. நம்ம ஜேகேக்கு வந்து 26 இயர்ஸ் ஆகுது. நம்ம அவங்க இப்போ தான் ஜஸ்ட்டு 17. அண்ட் நம்மளோட ஜேகேட கேரக்டரை பற்றி சொல்ல போனால் சரியான ரக்கட் பர்சன். யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் பேச மாட்டார். அவருக்கு ஃபேமிலி இல்லை. அண்டு நம்பர் 1 மாஃபியா இன் சவுத் கொரியா. அவருக்கு எங்கே பார்த்தாலும் எனிமீஸ் தான் கூட. ஸோ அவருக்கு லவ் மேலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஹி யூஸ் டு பி ஒன் நைட் ஸ்டாண்ட். அண்ட் நம்மளோட அவங்க பற்றி சொல்லணுன்னா, அவர் வந்து ஒரு ஸ்கூல் பாய். அண்ட் ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன். ரொம்ப சுட்டித்தனமாக இருப்பார். அண்ட் பிரேவான பர்சனும் கூட. நினைக்கிறத பேசிடுவார். யாரும் என்னென்னு பயப்படலாம் மாட்டார். அண்டு அவருக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை. ஒரு ஆர்பன் தான். ஸோ வாங்கடா, இது போதும்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம கதைக்குள்ளே பார்த்துக்கலாம். கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு நைட் டைம் ஃபுல் மூனிங் சவுண்டாக ஒரு ரூமில் கேட்டுட்ருக்கு. அப்போ அந்த ரூம் கொஞ்சத்தில் அப்படியே சைலண்ட் ஆகுது. அப்போ ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் கிட்ட ஜேகே என்ன இல்லை, அது இழுக்காமல் பேசு என்ன இல்லை, வெளியில் எல்லோரும் பேசிக்கிட்டாங்க. இதை தான் ஃபர்ஸ்ட் டைம் 2 டைம் ஒரே பர்சன் வரதுன்னு. இப்போ அதுக்கு என்ன இல்லை, உங்களை பார்த்ததுமே நிப்பாட்டு, என்ன பார்த்ததுமே பிடிச்சி போச்சு, லவ் பண்ணணும், கல்யாணம் கட்டணும், இதை தானே. ஜேகே நிப்பாட்டு, இது பேசுகிறதா இருந்தால் தயவு செஞ்சு இப்பே கிளம்பிட்டு சொல்லிட்டேன். ஃபக் பண்ண வந்தமா, அதுக்கு காசை வாங்கணுமா, போனோமான்னு இரு. இந்த மாதிரி தேவையில்லாத மயிறு கதையெல்லாம் கழிச்சிட்டு வராது. எங்கே இருந்து தான் பிடிச்சிட்டு வரானுங்களும் இந்த மாதிரி டேஷுவல். இந்தா எடுத்துகிட்டு ஆடு, மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டேன். சிப்பா. ஆமாண்டா, அது நம்ம ஜேகே தான். அவர் அந்த பொண்ணை அனுப்பிட்டு யாருக்கோ கால் பண்ணுறாரு. யாரா அது இந்த நேரத்தில்? ஹலோ, யாரடா புறம்போக்கு இந்த டைமில்? உங்கள் அப்பன்டா. டேய் போன, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு தான் இருப்பியா? இந்த புறம்போக்கா? டேய் டைமாக பாடுறா, இப்படி 2 மணிடா. இந்த டைமில் கபடி மேட்சாடா ஆடிக்கிட்டு இருப்பாங்க தூங்காமல். சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு மூடிட்டு ஃபோனை வேண்டா. உங்கள் அப்பா மோனை ஒரு நைட்டு ஆளை கூட்டிகிட்டு வர சொன்னால் எல்லா நைட்டும் ஒரே ஆளை செட் பண்ணி போட வைக்கிறியா? ஏண்டா உனக்கு வேறு வேலையே இல்லையா? என்ன எப்பயும் போல் ஓவராக வளைஞ்சிட்டாலோ? வளைஞ்சா கூட பரவாயில்ல, அது ப்ரப்போஸ் பண்ண வந்துருச்சுடா அந்த டேஷ் மசரு. அட நாசமாக போன நாயே, இதுக்கு தான் கால் பண்ணி இந்த டைமில் ஏன் உயிரை வாங்குறியா? மூடிட்டு ஃபோனை வைடா. டே கேக்கு, ஒழுங்கு வர்றதே அடுத்த டைம் ஒழுங்காக ஒருத்தைய பாரு, இல்லாட்டி வேறு ஒருத்தனை சரி பார்த்து தொலை. இந்த மாதிரியெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடாத. சர்ரா மூட்டு வைடா மயிரப்போ. ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல. மார்னிங் பிக்கப் பண்ண வந்துடும் மச்சான். ஆமாம், மட்டும் ஃபோனை வைடா அப்படின்ட்டு அந்த பர்சன் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ இங்கே நம்ம ஜேகே, ஆமாம் இந்த டைமில் எந்த டைம்லையும் இவன் இந்த கற்றுறான். ஓ 2 மணியோ? அப்போ கற்று தான் செய்வான். சரி நம்ம தூங்குவோம் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷுஹா நம்ம ஜேகே பிக் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அப்போது சிக்னலில் கார் நிற்குது. இன்றைக்கி மார்னிங்கே மர்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும் போல் இருக்குது. ஏன்டா அங்கே பாரு அப்படின்னு ஜேகே ஒரு பிளேஸை பாயிண்ட் பண்ணுறாரு. அங்கே 2 சின்ன பசங்க லைக் 6 to 7 இயர்ஸ் இருக்கும். அவங்க டிராஃபிக்கில் கேஷ் கேட்டு பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்க்க ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. அப்புறம் இறங்கி ஸ்பீடாக ஒரு மரத்துட்டு போகிறாரு. அங்கே கீழே நிற்கிற ஒருத்தனை போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. அப்போ சுகா வந்து, ஏய் ஏன்டா அவனை அடிக்கிற? அது அவன்கிட்டே கேளு. ஏன்டா என் மச்சான் அவனை அடிக்கிறான்? ஐயோ சார் தெரியலை சார். உனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? ஏன் மச்சான் சொல்லுடா அப்படின்ட்டு சுகாமாக ஒரு பங்குக்கு 2 டைம் அடிக்கிறாரு. ஓ சார் சத்தியமாக தெரியலை சார். நடிக்காதடா, அந்த பசங்களை பிச்சை எடுக்க வச்சது நீ தானே? இது நான் இல்லையே.
சி வாய் மூடு. அந்த பசங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்க பின்னாடியெல்லாம் நீ போகிறத பார்த்துட்டு தான்டா வந்து அடிக்கிறேன். இன்னொரு வார்த்தை பேசினேன் அப்படின்ட்டு ஜேகேவுடைய கன் எடுத்து ஹெட்டில் பாயிண்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அங்கே ஒரு க்ரௌடே இருக்குது. எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கன்னை பாயிண்ட் பண்ணது எல்லாம் பின் ட்ராப் சைலண்டில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு பர்சன் ஜேகேவையும் அந்த பொறுக்கியையும் மாறி மாறி பார்த்துட்டு, அச்சோ என் டெஸ்டினி கண்ணு உனக்கே நிற்குது, உனக்கு தாண்டா இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் ஜேகே கிட்ட நடந்து போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, யாரடா அவன் அப்படின்னு ஜேகே திரும்பி பார்த்து, என்ன கொஞ்சம் சைட் ப்ளீஸ் அப்படின்னு இருந்தோம். ஜேகே யாரடா அவன் அப்படின்னு டவுட்டாக பார்த்துட்டு சைடாக விலகுறாரு. அந்த பர்சன் ஜேகே கன் பாயிண்ட் பண்ணியிருக்க பொறுக்கிக்கிட்ட போயிட்டு சப்புன்னு ஒரு அரைஞ்சிட்டு, உன்னை இங்கெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மெயின் பார்ட்லேயே ஒரு எத்து. ஜேகே அவனை அடித்து ஏதோ கொஞ்சம் நின்று இருந்திருப்பான். இந்த பர்சனை எத்தவும் சுருண்டுட்டு போயிட்டு விழுவுறான். ஜேகேக்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆகி பார்க்குறாரு. அப்போ அந்த பர்சன், ஏன் தெரியுமா உன்னை இங்கே அடித்தேன், இவர் பார்க்க கொஞ்சம் நல்லவர் மாதிரி தெரிகிறாரு, அடிச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாருனா அப்புறம் நீ ரெக்கவர் ஆகி ஃப்யூச்சரில் நீ கல்யாணம் கட்டி உனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நீ பண்ண பாவமெல்லாம் அந்த குழந்தைக்கு தானே போய் சேரும். தப்பி தவறி தெரியாமல் கூட நீ இந்த தப்பை பண்ணிடக்கூடாதுல்ல, அப்படியே நீ பண்ணாலும் அதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடாதுல்ல, அதுதான் உன்னை இங்கே அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே சைட் திரும்புகிறாரு. மிஸ்டர், இப்போது நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, டேட்டேக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. ஆமாண்டா, இவ்வளோ நேரம் இந்த அலும்பு பண்ணது நம்ம தேங் தான். அப்போ சுகா வந்து, டேய் டேய் சுகா என்னடா இப்போ இங்கே நடந்துச்சு? ஹலோ மிஸ்டர், அதை நான் கேட்கணும். அந்த பையன் பாட்டுக்கு வந்தான், அவனை அடித்தான், உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான், ஹேண்ட்ஸம்னு வேறு சொல்லிட்டு போகிறான். டேய், நீ அடித்தவனை உன் பாடி கார்டு லைட்டாக தட்டிட்டான்ட்டு அவனை கொன்னவன்டா நீனு. அவளுக்கும் அவன் தப்பிக்க போகிறான்னு தான் அவன் அடித்தான். அப்படிப்பட்ட மாஃபியா கிங் ஜான் ஜங்குக் இப்போ வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு பேன்னு பார்த்துட்ருக்க அப்படின்னு சுகா சொல்லிகிட்ருக்காரு. ஜேகே வெயிட் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷூட் பண்ணுறாரு. அவன் சொன்ன மாதிரி தப்பி தவறி கூட உனக்கு அப்படி நடந்துருக்கூடாதுல்ல, அதுதான் வாமச்சான் போகலாம் அப்படின்ட்டு சுகா போகிறாரு ஜெகே பின்னாடியே. சுகாவுக்கு ஒன்றுமே புரியலை. காருக்குள்ளே போனதும் சுகா, ஜெகே என்னடா, டேய் இப்போது இதுக்கெல்லாம் டைம் இல்லை, மீட்டிங்க்கு லேட் ஆச்சு போ. மீட்டிங்னால சேர்த்து வச்சிங்க, உன்னை ஈவினிங் வச்சுக்கிறேன்டா அப்படின்ட்டு சுகாவும் போகிறாரு. சைடு நம்ம தான் ஆடி ஸ்கூல் கேட்டுக்கிட்ட போகிறாரு. பட் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அட பாவிகளாம், 2 செகண்ட் லைட்டாக வந்ததுக்கு இப்படி பண்ணிட்டீங்களேண்டா. பரவாயில்ல, எப்பயும் போல் இந்த தேங்கோட வழியே யூஸ் பண்ண வேண்டியது தான் அப்படின்ட்டு ஸ்கூல் செவத்தில் ஏறி குதிக்கிறாரு. ஆமாம், ஐயோ இடுப்பு போச்சு, பரவாயில்ல நேற்றை விட எனக்கு கொஞ்சம் கம்மி தான். டே ஓடுடா தேவங்க, அந்த சொட்ட கிளாஸுக்குள்ளே போகிறதுக்குள்ளே போயிடணும் இன்னைக்கு ஆகுது அப்படின்னு தேவங்க ஓடுறாரு. பட் அங்கே தேயாங் தேயாங் கிம் தேயாங் சார் ப்ரெசன்ட் சார். தெரியும் சார், வாங்க. நீங்கள் எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ரெசன்ட் கிளாஸுக்குள்ளே இருந்து வரும்போது உங்கள் ப்ரெசன்ட் மட்டும் எப்போயும் வெளியிலேருந்து வரும்னு தெரியும், அதை தான் வெளியே பார்த்து கற்றுக்கிட்டு இருந்தேன். அப்பையும் நீ லேட்டாக வர பற்றியா? அது சார், இழிச்சது போதும் உள்ளே வாடா. ஏண்டா ஸ்கூலில் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்னா? சார் வெயிட், நானே சொல்கிறேன். ஏண்டா ஸ்கூலில் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்னா லேட்டாக வருவியா? உனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்தா மட்டும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா? ஹே ஷூ, நோ நோ நோ, இங்கே எதுவும் மிஸ் ஆகுது அப்படின்ட்டு தேவாவோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாரு. அப்போ எல்லோரும் கோரஸா போக மாட்டோம் சார் அப்படின்னு கத்துறாங்க. இதுதான் கரெக்டு அப்படின்ட்டு சிரிச்சுட்டே ஓடுறாரு. சாரும் ஒரு அடிக்கோ பின்னிக்கே ஓடுறாரு. சரி சார் பார்த்து விழுந்துட போகிறீங்க. ஆமாண்டா,
நீ இதையும் பண்ணுவ இதுவும் சொல்லுவ. உன் பின்னுக்கே இந்த நாளும் ஓடி ஓடி எனக்கு இடுப்பு கை கால்லாம் வலிக்குதுடா. என் பொண்டாட்டிகிட்ட போய் சொன்னால் ஸ்கூல் தான் போறியா இல்லை எனக்கு தெரியாமல் வேற எங்கேயும் போறியான்னு என்கிட்ட சண்டைக்கு வராடா. ஒன்னால் என் குடும்பமே பிரிஞ்சிடும் போல இருக்குடா. சே ஒன்னால் முடியாது, போய் உட்காரு அப்படின்ட்டு அப்போ தேங்கும் அவர் ஃப்ரெண்டு கூட பேக் பெஞ்சில் போய் உட்கார்றாரு. எப்பயுமே பேக் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பாரு. கிளாஸில் படிக்கவே மாட்டார். அப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் ஸ்கூலில் எப்படியும் நம்பர் 1 வந்துடுவார். டே போகும், என்னடா இன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன்டா, பாஸ் என்ன ஹேண்ட்ஸம்ங்கிற, பார்க்க செம்மையாக இருந்தாரடா. 6 ஃபீட்டு, பாடி செஸ்ட்டு, ஆள் வேற லெவல்டா. பட் அந்த ஃபீஸை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா, எங்கன்னு தான் சரியாக தெரியலை. ஆரம்பிச்சிட்டியா? டெய்லி உனக்கு இதே வேலையாக போச்சுடா. அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், அவனை பார்த்தேன், இவனை பார்த்தேன்ட்டு. இல்லை புரியலை, என்ன தான் உனக்கு பிரச்சனை? டேய் இது அது இல்லை, அதுக்கும் மேலே. எது இல்லை புரியலையே அப்படின்ட்டு போகும். அப்படியே தேவங்க ஒரு லுக்கு விடுறாரு. டேய் அதுன்னு மட்டும் சொல்லிடாதடா தேவங்க, நான் என்ன மச்சான் பண்ணேன், பார்த்ததும் பார்த்துக்குச்சு எதை அப்படின்னு கத்திடுறாரு போகும். டேய் வந்ததும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, வாயை மூடுங்கடா, எப்போ தான் அந்த வாய்க்கு பூட்டு போட போகிறீங்களோ. ஓகே சார் சே உக்காரு. ஏண்டா கத்துற, நானா லவ் பண்ணக்கூடாதா என்ன? அப்படி இல்லை, வேற எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அவன் வேணும், அவ்வளோதான். நான் கரெக்ட் பண்ண போகிறேன். எது? ஆமாம், நான் அவனை கரெக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன? அதுக்கு நீ என்ன செய்யணும்னு தெரியும்ல? தெரியும். பட் ஃபஸ்ட்டு பார்க்க எப்படி இருப்பான்னு சொல்லுடா, அப்போ தானேடா கொஞ்சமாக வந்து டீட்டெயில்ஸ் எடுக்க முடியும். ஏன் ஆமாம் இல்லை, நான் உனக்கு லன்ச் பீரியடுக்கு முன்னுக்கு ட்ராப் பண்ணி தந்துடுறேன். ஸ்டாப், நீ தான் போட்டுட்டே ட்ராப் பண்ண மாட்டேன்ட்டு இருப்பியே. நீ பண்ணுவேன் என் ஹாபிக்காக. ஐயோ இப்போவே இவன் அலும்பு தாங்கலையே அப்படின்னா போகும் புலம்பிட்டுருக்காரு. டேயுமே அந்த ஃபேஸு வரைய ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் டேக்கு ரொம்ப ஃபேமிலியராக இருக்குது அந்த ஃபேஸு. ஸோ யாரடா அது அப்படின்னு யோசிச்சுட்டே வரைய ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே இந்த சைட் இந்த கண்டெய்னர் 3rd கண்டெய்னர் சார். ஓகே டேக் அ பொசிஷன். நான் ரெடின்னு சொன்னதோ ஷூட் பண்ணேன். ஓகே சார் ரெடி. அப்போ ஒரு கண்டெய்னர் ஓப்பன் ஆகுது. எல்லாம் குட்டி குட்டி பசங்க தான். சுகா எல்லாம் சேஃப் தானே? சேஃப் மச்சான். டோட்டலாக 278 குழந்தைகடா. மச்சான் எப்பயும் போல் அதை நீ சொல்லணுமா என்ன? போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுட்டா அவங்க வீட்டுக்கு சொல்லிடுறேன். மச்சான் நீ எமனுக்கு கெஸ்ட் ஒருத்தனை அனுப்ப வேண்டியதாக இருக்கு, வந்துடுறேன். சரி மச்சான் நீ முடிச்சுட்டு வா, நான் கிளம்புறேன். சரி மச்சான் அப்படின்ட்டு சுகா போயிடுறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய ஹார்பரில் தான் நடக்குது. ஸோ ஜேகே அங்கே இருக்க ஒரு ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறாரு. அப்படியே கெத்தாக ஒரு சேரில் உட்கார்றாரு. அப்போ அங்கே இருக்க பர்சன், என்ன என் இடத்துக்கு அலையா விருந்தாளியெல்லாம் வந்திருக்காங்க, எனக்கு மட்டும் என்ன இந்த கேவலமான இடத்துக்கு வரணும்னு ஆசையா என்ன? நீங்கள் செய்கிற வேலைக்கு சேல்ரி கொடுக்க வேணாமா? அதுதான். ஐயோ பயந்துட்டேன் சார். எது இந்த ஜாக்ஷன்கிட்டேவா? நீங்கள் கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட்டு சார், இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் கண்டெய்னர் கிளம்பிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜேகே அப்படியா பார்ப்போமா அப்படின்ட்டு நக்கலாக சிரிச்சுட்டு லைட்டராக டேப் பண்ணிகிட்ருக்காரு. ஏய் ஜேகே என்னடா பண்ண, என்ன பண்ண ஜேகே, விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் அவங்க ஆளுக்கு கால் பண்ணுறாரு. எங்கே அவ்வளோலாம் இங்கே சீன் இல்லை, அவங்கெல்லாம் இந்த நேரம் போயிருப்பானுங்க. எங்கடா அனுப்புனா? செல்லாம் அவசரப்படாத, நானே உன்னை அங்கே அனுப்பி வைக்கிறேன், பொறுமையாக போய் கேட்டுக்கோ அப்படின்ட்டு பேசுகிறாரு. உனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா உன் பாவமெல்லாம் அந்த குழந்தைக்கு தானே போகும், அது போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வாய்ஸை ஜேகே மெயின் பார்ட்லேயே ஷூட் பண்ணிவிட்டு, இப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, உன் ஆள்கிட்ட நீ ஏன் போயிடுவ, பாய். இன்னொன்று
குட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிளம்புறாரு. போகும் கண்டென்ட்ல உட்காந்துருக்காரு. அப்போ மச்சான் நான் பிடிச்சிட்டேன், இவன் யாருன்னு நான் பிடிச்சிட்டேனே, இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வராரு. டே கத்தாமல் வாடா, ஃபஸ்ட்டு நீ ட்ராப் பண்ணதா யாருன்னு பார்ப்போம், அப்படி என் மச்சானை விலை வச்சது அப்படின்ட்டு போகுமத பேப்பரை வாங்குறாரு. நம்மத்தே மச்சான் இவன் தாண்டா இத்தனை நாளாக என் தூக்கத்தக்க எடுத்தவன், ஆமாம் இப்போ வாழ்க்கையே கெடுக்க போகிறான், ஹேய் வாயக்கழுவு அப்படின்னு சொல்லிட்டே போகமோட ஃபேஸை பார்க்குறாரு. டேய் போகம் என்னடா பேய் அடித்த மாதிரி உட்காந்துருக்க? ஆமாம் இவனுக்கு அந்த பேய பரவாயில்ல. டேய் என்னடா வளர்ற லூசுத்தே, உனக்கு இவன் யாருன்னு தெரியுமா? ஆமாம் என் ட்ரீமில் வந்தவன். டேய் மாங்கா மடையா, உனக்கு ட்ரீமில் மட்டும்தான்டா இவனை தெரியும், ஆனால் இந்த ஒட்டுமொத்த சவுத் கொரியாவுக்குமே இவனை தெரியும்டா. எதை? ஐயோ இவன் மூளையெல்லாம் படிப்பில் மட்டும்தான் போல. டேய் ஒழுங்கா சொல்லுடா. அட அரபோத நாயே, இவர் தாண்டா சவுத் கொரியாவோட நம்பர் 1 மாஃபியா கிங்கு. எது? இப்போவாவது புரியுதா? ஸோ அப்படியே உன் கனவெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இங்கே இருந்து ஓடி போயிடுறேன், நானும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன்டா சாமி. அப்போது என் புருஷன் மாஃபியாவா? எது? டேய் நீ தெரிஞ்சு பேசுகிறியா இல்லை அவர் யாருன்னு தெரிஞ்சதும் நீ நட்டுக்கிட்டதுக்கு முழுசாக கலண்டு போயிட்டு பேசுகிறியா? ஐயோ என் நட்டெல்லாம் டைட்டாக தான் இருக்குது. அப்புறம் என்னடா? இங்கே பாரு, நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். என்ன எனக்கு குழி தாண்டணும்னா? டேய் எனக்கு அவர் வேணும், அவ்வளோதான். ஐயோ இவன் தெரிஞ்சு பேசுகிறானா தெரியாமல் பேசுகிறானானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. புலம்புனது போதும், எனக்கு கரெக்ட் பண்ண ஐடியா யோசி. ஆளை விடுறா சாமி. இனிமேல் நீ யாரோ நான் யாரோ. ஓஹோ அப்படியோ, எக்ஸாம் டைமில் வருவீங்கல்ல சார், அப்போ பார்த்துக்கிறேன். ஐயோ ஹெல்ப் பண்ணுனா என் உசிரி ஜேகே கையில் போகும், பண்ணலைன்னா எங்கள் அப்பா கையில் போகும். எல்லாம் என் நேரம். என்ன அங்கே சத்தம்? ஒன்றில் மச்சான், எப்படி என் மச்சானுக்கு ஐடியா கொடுக்கலான்னு திங்கிங். அது யோசி நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நாளையிலேருந்தா? ஐயோ என் சவுக்கு தேதி குடிக்கிற மாதிரியே சொல்கிறானே. நாளையிலேருந்து கூலி வெட்ட ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லு. என்ன கேட்கல? வெற்றி நமதே மச்சான். ஓ அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ மீன் போனேன். என்ன இந்த பக்கம்? அது டேய் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் அப்படி கூப்பிடாதன்ட்டு. நீ ஒழுங்காக கூப்பிட, நான் வரேன். முடியாது படா. ஓஹோ அப்படியா சார், நானும் குழந்த பாவமேனு டீட்டெயில்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தா சரிதான் போடா. சுகாயம் நீங்கள் தாராளமாக உள்ளே வரலாம், உங்களுக்கு இந்த வீட்டில் பெர்மிஷன் கொடுக்க அடியேன் யார்? அடப்பாவே, போதும் உனக்கு ஆஸ்காருக்கு நானே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சாமி, நிப்பாட்டு உன் நடிப்பை. சரி சொல்லுடா, யாருடா அந்த கொடுக்கு முளைச்ச புள்ள பூச்சி? நெக்ஸ்ட் எபிசோடில் சுகாஷ் ஜேகே கிட்டே என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இவ்வளோ தாண்டா. அண்ட் இதை நான் 1 ஷாட்டாக போடலான்னு தான் நினச்சேன், பட் இது ஐ திங்க் ஒரு 2-3 எபிசோட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கடா. ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இது ஃபுல்லாக போணுச்சு. நெக்ஸ்ட்டில் எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கடா. தேங்க்யூ சலாங்கி ஆர்மிஸ்.